கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்குட்பட்ட பந்தய சாலை பகுதியில் பசுமை தோட்டங்கள் அமைத்தல் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் தொடர்பான சிறப்பு விழிப்புணர்வு கண்காட்சி முகாம்கள் செப்டம்பர் 27 அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் க. கிரியப்பன் அவர் தலைமையில் தொடங்கப்பட்டது. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ப. ராஜ்குமார், மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன், மாநகராட்சி ஆணையாளர் மா. சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் இம்முகாம்கள் துவங்கப்பட்டன. தமிழ்நாடு முதல்வர் வழிகாட்டுதலின்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியாக கோவை மாவட்டம் முழுவதும் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த கண்காட்சியில் வீட்டு மாடி தோட்டம் அமைக்கும் முறைகள், பூந்தொட்டிகள், விதைகள், உரங்கள் உள்ளிட்ட பசுமை தொடர்பான உபகரணங்கள் தனியார் நிறுவனங்கள் மூலமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பாக கழிவுகளை எளிதாக கையாளும் முறைகள், மறுசுழற்சி உற்பத்திகள், பிளாஸ்டிக் மாற்று பொருட்கள், இயந்திர உற்பத்திகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தூய்மையான மேம்படுத்துதல், எம்பவரிங் கம்யூனிட்டிஸ் ஃபார் கிளியரன்ஸ் சிட்டி என்ற தலைப்பில் நடைபெறும் இம்முகாமில் மாநகராட்சி மற்றும் பல தொண்டு நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. மக்கள் மற்றும் ஆர்வம் உள்ளவர்கள் இக்கண்காட்சியை பார்வையிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கெடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் ரா. வெற்றிச்செல்வன், துணை ஆணையாளர்கள் குமரேசன், சுல்தானா, தலைமை பொறியாளர் விஜயகுமார், பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன், துணை தலைமை பொறியாளர் இளங்கோவன், உதவி ஆணையர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.